ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்த தயவுக்கா இந்த காலவெளியிலே ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து அப்படியே நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட புதிய மனமகிழ்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்தீரே, அதுக்காய் நன்றி அப்பா. இந்த காலவேளையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையில உடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே, தகுதிப்படுத்துவீராக. உடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் வளர்ந்து காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்துக்கு நன்றி. எங்களுடைய ஆவியாத்மா சரித்தை கர்த்தர் ஆட்கொள்வீனாக. உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு பேசும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Chronicles chapter 19 verse 13. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது அரசாண்ட நாட்கள்ல ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்துல இவ்விதமாய் சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். அப்படின்னா யுத்தம் பண்ண கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு அல்லது உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, தேவனுக்காய் வைராக்கியம் காட்டுகிற ஒரு ஜனமாய் நாம் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான வசனம். தைரியமார், என்ன பண்ணு, தைரியமார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும், நமக்காக அப்படின்னு சொல்லல, நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். அப்படின்னா நம்ம யுத்தம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய நாமத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தமக்கு நலமானபடி செய்வாராக சொல்றத இப்படி சொல்லலாம். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தருடைய சித்தம் நம்ம பரிபூர்ணமாய் விளங்குவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கென்று வாழும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வருகிறபடினால நம்ம வாழ்வது, நம்ம பிழைப்பது, நம்முடைய உழைப்பது, நம்முடைய செயல்கள் எல்லாமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்றால் அது ஒரு போராட்டம் அல்லது ஒரு யுத்தமாய் காணப்படும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிறது ஒரு பெரிய யுத்தம். ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ்வது அது நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்காக செய்கிற ஒரு யுத்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக நம்ம சாட்சியா கனி கொடுத்து வாழும்போது அது ஒரு பெரிய யுத்தம் தான். ஆனா இங்க சொல்லுது, அது நமக்காக, அதனால நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? யுத்தம் பண்ணுவோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் செய்ய போற காரியங்களுக்காக, நம்ம ஆண்டவருக்காக நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்பதே ஆண்டவருக்காய் நாம் செய்கிற யுத்தமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேலானது. அப்ப நன்மை செய்து ஆண்டவருக்காக நன்மை செய்யும் போது பாராட்டுகளும் பரிசுகளும் வராது, அது பாடுகளா தான் காணப்படும். ஆனா அது நம்ம தேவனுக்காய் செய்கிற ஒரு ஊழியமா இருக்கிறது. தேவனுக்கு நாம் செய்கிற பிரதியுத்தரமா இருக்கிறது. அல்லது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது.
அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்காய் யுத்தம் பண்ணும்படியாய், யுத்த சன்னதராய், யுத்த வீரர்களாய் நாம் விளங்கும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஆவிக்குரிய யுத்தம், சாட்சியுள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்துக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் chapter 10 verse 12. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌகரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிட்டத்தட்ட ஒரே வசனம் 2 புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது. சாமுவேலையும் சொல்லப்படுகிறது, நாலாம புஸ்தகத்திலையும் சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நம்முடைய சௌரியத்தை என்ன பண்ணுவோம், காட்டுவோம். அதுக்கு பிறகு கர்த்தர் தமக்கு பார்வைக்கு நலமானது என்ன பண்ணுவாராக, செய்வாராக. நிறைய இடங்கள்ல இதை சாமுவேல் எழுதுறார். ஆனா இதை போல அநேக பரிசுத்தவான்கள் வேதத்துல நம்ம கர்த்தருக்காக வாழ்வோம், வைராக்கியமா இருப்போம், கர்த்தர் நலமானதை என்ன பண்ணுவாரு, செய்வார், தமக்கு பிரியமானதை செய்வார், அல்லது தம்முடைய சித்தத்துக்கு நாம் நம்மை அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகிலும் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் என்ன பண்ணுவாங்களாம், துன்பப்படுவார்கள். ஆண்டவருக்காக வைராக்கியம் காராட்டத்தினால எப்பயுமே நம்ம பாராட்டுகளோ நன்மைகளோ கிடைக்கும் என்ற நோக்கத்தில் அல்லாதபடி ஆண்டவருக்காக நம்ம பக்தி வைராக்கியம் காட்டுகிறதை, அதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு 2 வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு அப்படியா இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை தியானிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 11 verse 13 and 39, 13ஆம் வசனமும் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்ன பண்ணலையா, அடையவில்லை. அப்படின்னா என்ன, ஆண்டவருக்காய் பாடு அனுபவித்து ஒரு பாராட்டும் பரிசும் கிடைக்கலனாலும் எப்படி மரிச்சாங்களாம், விசுவாசத்தோடு என்ன பண்ணாங்களாம், மரித்தார்கள். அவங்க மரிக்கும் போது விசுவாசம் இல்லாம மரிக்கல, விசுவாசத்தோடு மரிச்சதுனாலதான் அந்த விசுவாசம் அவங்களுடைய சந்ததிக்குள்ளே கடந்து வந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 39ஆம் வசனத்திலையும் சொல்கிறார் இந்த எபிரேயருடைய அவருடைய ஆக்கியம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால என்ன பண்ணாங்களா, நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அல்லது அவங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ணாங்க, அடையாமல் போனார்கள். ஒருவேளை இது நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புறது போல காணப்பட்டாலும், விசுவாச வாழ்க்கையில அவங்க நற்சாட்சியும், அது மாத்திரமல்ல 13ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, விசுவாசத்தையும் பற்றி கொண்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் துளிர் விட்டு என்ன பண்ணுகிறது, வருகிறது. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தை பார்த்து, உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் உங்க அம்மாக்குள்ள இருக்குது, அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்குது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில மரிக்கும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, விசுவாச சந்ததியாய் மரிக்க வேண்டும், பரிசுத்தவான்களாய் மரிக்க வேண்டும், ஜெயம் பெற்றவர்களாய் மரிக்க வேண்டும் என்று வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலவெளியில சொல்லுகிற வார்த்தை, நாம் யுத்தம் பண்ணும் போது ஆண்டவருக்காக நம்ம யுத்தம் பண்றோம், ஆண்டவருக்காக வாழ்றோம், சாட்சியம் இருக்கிறோம். அதோடைய பிரதிபலன் கடைசியில பார்க்கும்போது ஒரு பெரிய மேன்மை என்று இல்லாவிட்டாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் மரித்து போனார்கள். ஆனா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, பிரவேசித்தார்கள். அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம வாழாதபடி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்ம வாழும்போது ஆண்டவர்
நம்முடைய யுத்தத்திலே நமக்கு கிருபை தந்து நம்மை பாதுகாத்து சாட்சி உள்ளவர்களாய் மறிக்க ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவர்களாய் நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. இந்த இடத்துல 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனைய பட்டணங்களுக்காகவும் என்ன பண்ணுவோம், திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி என்ன பண்ணுவாராக, செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக இடங்கள்ல பரிசுத்தவான்கள் தேவனுக்காக வைராக்கியமா இருந்து அநேக நேரத்துல அவருடைய முடிவு அவங்க விரும்புறபடி இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் மறித்ததுனால அதற்கு பின்பதாக ஒரு பெரிய அறுவடையும் அல்லது அதுக்கு பின்பதாக அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, தொடப்பட்டதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்தார்? கர்த்தருக்காக நம்ம இருக்கிற நாட்கள்ல வைராக்கியம் காட்டணும், கர்த்தருக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டணும், கர்த்தருக்காக யுத்தம் பண்ண வேண்டும். அப்படி யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் தருகிற ஒரு 7 ஆசீர்வாதங்கள நம்ம வாசிக்கலாம். முதல்ல நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 27:14 நம்ம வாசிக்கலாம். சாம்ஸ் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய ஜனங்களுக்காகவும் தேவனுக்காகவும் வைராக்கியம் காட்ட வேண்டும் என்றால், யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது அந்த யுத்தத்திற்கு தேவையான பலனை ஆண்டவர் நமக்கு தந்து யுத்தத்திலே நாம் வெற்றி சிறக்க கர்த்தர் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காய் நம்ம யுத்தம் பண்ணுகிற வேளையில கர்த்தர் நமக்கு நன்மையை வழங்குறவராக இருக்கிறார். முதலாவது நம்ம யுத்தத்துல கர்த்தருடைய கிருபையும் வல்லமையும் தயவும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப யுத்தம் பண்ணுகிறவர்கள் நாம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாம் யுத்தம் பண்ணும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய பாதத்திலேயே காத்திருந்து புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழைக்கப்பட்டவர்களா இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுகிறாரா, மகிமைப்படுத்துகிறார், நீதிமான்களாய் மாற்றுகிறார். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கிறதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரு, ஸ்திரப்படுத்துவார். யுத்தத்துல நம்ம பயந்து போகாதபடி, யுத்தத்துல தொடர்ந்து ஸ்திரமா இருக்கும்படி, யுத்தத்தை தொடர்ந்து நடப்பிக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு திடனா இருந்து திடமுள்ள இருதயத்தை தருவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரு, ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த யுத்தத்துல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமச்சலோடு நமக்கு என்ன பண்ணுகிறாரு, வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை நமக்கு என்ன பண்றாரா, உதவி செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுகிற நம்ம தனியா இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, பலப்படுத்துகிறார். உன் பலவீனங்களை என்னுடைய பலன் பூரணமா என்ன பண்ணுமா, விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். சில நேரத்துல அப்படியே வாடி போய் நம்ம என்ன பண்றோம், ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறாரா, திடப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 4:14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நெகேமியா புஸ்தகத்துல நெகேமியா விதமாய் சொல்கிறார், அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை என்ன பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாம யுத்தத்துல யாரை நினைக்கணுமா, நமக்காய் மரித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி வேதத்துல சொல்லுகிறது. அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காக.
இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சியா இருக்கிறோம்னா நல்லா கவனிங்க, இது ஒரு யுத்தமா இருக்கிறது. நமக்கு பிறகு நம்முடைய சகோதரர்கள், குடும்பத்தார் அந்த வழியை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக காட்டுகிற அந்த வைராக்கியம் நம்முடைய சந்ததி அதை பின்பற்றுகிறதுக்கு ஏதுவா இருக்கும். நம்முடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், நம்ம ஆண்டவருக்குள்ள அநேகரை வழி நடத்தணும்னா இது நம்ம போதிக்கிற போதனை மட்டும் இல்ல, நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போதனை என்பது வேற, ஆண்டவருக்காக வைராக்கியமான்றது சொல்றது வேற, நம்ம அதன்படி நடந்து போதிக்கிறது வேற. நம்ம அதன்படி நடக்கும்போது நமக்கு பின்வருகிற சந்ததி ஆண்டவருக்காக எழும்புகிறதுக்கு நம்ம மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். நமக்கு அதான் சொல்லுது, நமக்கு முன்னாடி இருந்த சந்ததி எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணாங்க, பெறாமல் ஆண்டவருக்காக மரித்தார்கள். ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தலாம் அவங்க வாழல, கர்த்தருக்காக வாழணும்னு வைராக்கியமா இருந்ததுனாலதான் இந்த நாட்கள்ல நாமும் அவருக்காய் நிற்க அவர்கள் நமக்கு சாட்சிகளா இருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் அவர்களை திருஷ்டாந்தமா வச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அவர்களை முன்னுதாரணமா வச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தம் பண்ண வேண்டும், நற்சாட்சியா வாழணும், கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கணும், கர்த்தருக்காக எல்லா பொறுமையுடன் காத்திருந்தேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். பிரச்சனைகள் மத்தியில பொறுமையா நம்ம இருக்கும்போது கவனிங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் காராட்டும் போது அது நம்முடைய சந்ததிகளை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாய் காணப்படுகிறது. நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களோ, உறவினர்களோ, இணைஞ்சிற பந்துக்களோ ரட்சிக்கப்படலனாலும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுக்காக நம்ம பாராட்டிய வைராக்கியமானது அவங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை நிச்சயமா உண்டாக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமாரத்திகளாக நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனைவிகளுக்காக யுத்தம் என்ன பண்ணுங்க. கர்த்தர் நம்ம இன்னைக்கு சாட்சியா வாழ்ற வாழ்க்கை பின் நாட்களை நம்முடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், நம்முடைய உறவுகளை நிச்சயமாய் அது என்ன பண்ணும், தூண்டும், கர்த்தருக்காய் நிற்க கிருபை செய்யும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோசுவா chapter 10 verse 25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனராயிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 10:25 நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் என்ன பண்ணுங்க, இருங்க, தைரியமா இருங்க. உங்களை மீற ஒரு சக்தி உலகத்துல ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டும் போது, தைரியமா இருக்கும்போது நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம பக்கம் யாரும் வரமாட்டாங்க. உண்மையா நடந்து, நேர்மையா நடந்து, பரிசுத்தமா நடந்து, உண்மையை பேசி யதார்த்தமா நடந்துக்கும் போது ஜனங்களும் சரி, சூழ்நிலையும் சரி நம்மோடு இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அதனால பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்காக நம்ம வைராக்கி பாராட்டும் போது நிச்சயமா அதுல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று அறிந்து கொள்வோமாக. உலகத்தான் நிச்சயமா பாராட்ட மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களும் பாராட்ட மாட்டாங்க. ஆண்டவருக்காக நம்ம உண்மையா நேர்மையா இருக்கும்போது நம்ம பாராட்டப்பட மாட்டோம், நம்ம தோற்று போகிறது போலதான் காணப்படும். ஆனா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ரெண்டாவது, நம்முடைய பின் சந்ததிக்கு நம்ம அவங்களை ஆண்டவருடைய வழியில நடத்துவதற்கு நம்ம வாழ்க்கை ஏதுவாய் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம். எத்தனையோ மிஷனரி பயோகிராபியை நம்ம படிக்கிறோம். அந்த மிஷனருடைய வாழ்க்கை பின்னாட்களை எத்தனையோ பேரை தொற்றுக்கிறது. அந்த மிஷனரிக்கு தெரியாது அவங்களால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அநேகருடைய ரட்சிப்புக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், காரணமா இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூணாவது, ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, யுத்தத்துல நீங்க எதை பண்ணாதீங்க, கலங்கவே கலங்காதீங்க, பயப்படாதீங்க, பின்னிட்டு பாராதேன்னு சொல்லுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் நமக்கு மகிமையோ கனமோ புகழ்ச்சியோ பாராட்டோ இல்லாட்டாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 16 verse 13. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாச வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னு பவுல் சொல்றாரு. கொரிந்தியர் புஸ்தகத்துல 16 அதிகாரம் 13 விழித்திருங்கள், விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றாரோ கற்பனையில நிலைத்திருக்கணும். நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை நிலைத்திருக்கணும். பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீ நிச்சயித்து கொண்ட காரியங்களை நீ என்ன பண்ணு, நிலைத்திரு. அதுல பேக் ஸ்லைடிங்கோ இருமனம் உள்ளவர்களா நம்ம இருக்கவே கூடாது. எந்த உண்மையை நமக்கு தெரியுதோ அந்த உண்மையை சாகிற வரைக்கும் நம்ம விற்று போட்டு விடக்கூடாது. அதுல ஒரு ஃபர்மட்டி, அந்த ஸ்திரத்தன்மை, விசுவாசத்துல ஸ்திரத்தன்மை, பரிசுத்தத்துல ஸ்திரத்தன்மை, தொடர்ந்து நான் இதுல இருப்பேன். ஆண்டவருடைய நாமம். யோபு அப்படிதான் சொல்றாரு, அவனை என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். இந்த தீர்மானத்தை விட்டு நான் விலக மாட்டேன். என்னுடைய எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, மரணம் வரைக்கும். உலகம் எல்லாமே அது தப்புன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும், வேத வார்த்தையின்படி நான் நிற்கும் போது நிச்சயமாய் அதில் தேவனுக்கு நான் மகிமையை கொண்டு வருகிறேன்னு சொல்லி இந்த நாட்கள்ல சில பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பாங்க. ஒரு சில காலகட்டங்கள் வரும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது அவங்க பின்வாங்கி போவாங்க. பேதுரு ஆண்டவருக்காக சொல்றாரு, உனக்காக நான் ஜீவனையும் கொடுக்குறேன் அப்படி இப்படின்றாரு. அங்க உபத்திரம் வந்த உனக்கா எல்லாம் ஆண்டவரை புடிச்சிட்டு கொண்டு போகும்போது அவர் தன்னுடைய தீர்மானத்திலிருந்து விலகி விடுகிறதை நம்ம அங்க வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினர் அவரை பலப்படுத்தி அவரை ஸ்திரப்படுத்துகிறார். அப்ப இந்த நாட்கள்ல முதல்ல பரிசுத்த ஆவியை காத்திருந்து பெற்றுக்கொண்டு இருக்கும்போது தொடர்ந்து இந்த தீர்மானத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அப்படியே வைராக்கியமா இருக்கிறோம், நாளைக்கு கர்த்தர் விட்டு பின்வாங்குகிறோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு பயனும் இருக்காது. அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை வராது. நம்முடைய பின் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, காண முடியாது. ஆண்டவருடைய நம்ம தகப்பன் எப்படி அப்படிதான் பிள்ளை. நம்ம வைராக்கியமா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும்னா நம்முடைய பின்வரி சந்ததிகளும் ஆண்டவருக்காக நிச்சயமா வைராக்கியம் பாராட்டுவார்கள் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்ற விஷயம், தீர்மானத்துல நிலைத்திருங்க. எந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டீங்களோ அந்த கற்றுக்கொண்டவர்களை என்ன பண்ணுங்க, அதுல நிலைத்திருங்க. புதுதா வேற ஒரு உபதேசம், புதிதா வேற ஒரு ஆலோசனை வரும்போது நம்ம அதுக்கு மாறக்கூடாது. எனக்கு இதுல தீமை வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய காரியங்களை தொடர்ந்து நிலைத்திருப்பேன் என்று வைராக்கியம் பாராட்டும் போது ஒருவேளை நம்ம அந்த ஆசிரத்தை பெறுகிறோமோ இல்லையோ, நம்முடைய பின் சந்ததிகள் அவர்கள் அந்த நன்மை மகிமை காண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நலமானபடி என்ன பண்ணுவாராக, செய்வாராக அப்படின்னு ஆண்டோடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா நம்ம மூலமா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17 அதிகாரம் 32 தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 32 கோலியாத்தை பற்றி தாவீது சவுலிடத்துல சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:32 தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது, நம்ம ஆண்டவருக்காய் யுத்தம் பண்ணுகிற நம்ம முதல்ல நாம் தனிப்பட்ட விதத்துல நம்முடைய கால்களை முன்னெடுத்து வைக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் வரட்டும், அப்புறம் நான் வர்றேன். எல்லாரும் ஜெபத்துக்கு வரட்டும், அப்புறம் நான் சேர்ந்துக்கிறேன். எல்லாரும் வந்தாதான் நான் வருவேன், கூட்டத்தை பார்த்து தான் நான் வருவேன் அப்படின்லாம் தாவீது சொல்லல. சொல்றான், இந்த கோலியாத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். தாவீது ஒரு படையை பின்னாடி கூட்டிட்டு போல, ஒரு ஆயுத வஸ்திரங்களை அவன் தரிச்சிட்டு போல, தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ அல்லது எதிரியை தாக்கக்கூடிய பலமான ஆயுதங்களை அவன் சுமந்து செல்லல. கர்த்தரை அவன் சுமந்து செல்லான். இஸ்ரவேலின் தேவனுடைய ராணுவத்தினுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு சொல்லி அவன் கடந்து போகிறதை வாசிக்கிறோம். அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிற நாம் முதலாவது நம்முடைய கால்களை விசுவாசமா எடுத்து யுத்த களத்துல நிறுத்தும் போது ஆண்டவர் நம்ம கூட நம்மை கர்த்தர் நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு யுத்தம் நடக்குது, கோலியாத்து மறிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தாவீதுக்கு புகழ்ச்சியோ வெகுமதியோ கொடுக்கப்படவில்லை. கொஞ்ச நேரம்
கொஞ்ச நேரம் அவ்வளவுதான், ஸ்திரீகள் ஆடி பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்ன உடனே தாவீதுக்கு அன்னையிலிருந்து நெருக்கடி தான் வருகிறதே தவிர உயர்வும் பாதுகாப்பும் வரல. ஆனா அதுக்காக தாவீது தன்னுடைய திட்டத்தை என்ன பண்ணிக்கல, மாத்திக்கவே இல்லை. சரி, சவுல் காலில் விழுந்துடலாம், சவுல் காலை நக்கி பிழைச்சிடலாம், எதுக்கு சும்மா நம்ம ஓடிக்கிட்டு, ஆண்டவர் தேவன் சொல்றதுக்கு சவுல தேவன் சொல்லிட்டா சவுல் அதுக்கப்புறம் நம்மளை கொல்ல மாட்டான் அப்படின்ற தீர்மானத்துக்கு வராதபடி கடைசி வரைக்கும் கர்த்தரை நம்பினதுனால கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அந்த மாதிரி நெருக்கடி வரும், அந்த மாதிரி பயமுறுத்தல் வரும். மனுஷருக்கு என்ன பண்ணக்கூடாது, அடிமைகள் ஆகாதபடி இந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று நம்ம சொல்லும் போது அது நம்முடைய சந்ததியை நிச்சயமே ஆசீர்வதிக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவன் நமக்கு தருகிற 5வது ஆசீர்வாதம்னா, நமக்குள்ளே இருந்து நம்மை பலப்படுத்தி நாம் முன்பதாக செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். 1000 பேர் நம்ம கூட இருக்கட்டுமே. இஸ்ரவேலுடைய படையில எத்தனையோ தலைவர்கள், சேனாதிபதிகள் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லா கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தாவீதை எங்க மகிமைப்படுத்தின நோக்கம், அவன் தேவனுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து தம்முடைய தேசங்களுக்காக, தம்முடைய நாட்டுக்காக, ஜனங்களுக்காக அவன் அப்படியாய் வைராக்கியம் உள்ளவன. நான் போறேன் தனியா, என் கூட படையை அனுப்புவோம், எனக்கு யுத்த வஸ்திரங்களை கொடுன்னு எதுவும் கேட்கல, நான் போய் இந்த பெரிசனை கொன்று போடுவேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து அவன் எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை தர வல்லவராயிருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குடும்ப தலைவனா இருக்கிறோமோ, சபைக்கு தலைவனா இருக்கிறோமோ, எதுக்கு தலைவர்களா இருக்கிறோமோ, நாம் முதலாவது கால்களை எடுத்து வைக்கிற வேளையில ஆண்டவர் அங்கு கிரியை செய்கிறவரா இருக்கிறார். ஆசாரியுடைய கால் முதல்ல பட்டவுடனே யோர்தான் திரும்பிட்டு, அப்புறம் ஜனங்களுடைய கால்கள்லாம் யோர்தானை கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 31 verse 6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு என்ன பண்ணுகிறார், வருகிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என்ன பண்ணானா. சோ இந்த வசனத்தை அப்படின்னு தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ அவங்களுக்கு பயப்படாத. கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஜனங்கள் நம்மை விட்டு ஓடி போவார்கள். சூழ்நிலைகள் மாறும், நம்மை தேற்றவோ ஆற்றவோ பலப்படுத்தவோ ஆறுதல் சொல்லவோ நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் கூட இருந்து தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடி போறார். ஓடி போகும்போது ஜனங்கள் எல்லாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். தாவீதுக்கு ஆறுதல் சொல்லவோ அவனை தேற்றவோ யாருமே இல்லை. அப்போ வேதம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணானா, தேற்றி கொண்டான். கர்த்தருடைய நாமம், கர்த்தர் அவனோடு இருந்து அவன் தேர்தல் அடைகிற ஆவி அவனுக்கு தந்து அவனை பலப்படுத்தினான். அப்ப 6வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கூட வருவார், மரண பரியந்தம் கூடவே வருவார். அதனால அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நடக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்ம பண்ண யுத்தத்துடைய நன்மையை நமக்கு கர்த்தர் தருகிறார். ஆண்டவருடைய நாம எத்தனையோ ஊழியக்காரங்க எங்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியமாய் ஊழிய செய்த ஊழியக்காரர்கள். பெரிய வருமானம் இருக்காது, பெரிய ஆதரவு இருக்காது, பெரிய எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது, ஆனா கடைசி வரைக்கும் மூச்ச தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தவர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. அவங்க மரண நாட்களில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு புகழ்மிக்க, மக்களால விரும்பப்படத்தக்கது அல்லது மக்களால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவராக அவங்க மறிக்கல. ஆனா கடைசி வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு கிருபையை தந்ததை எத்தனையோ பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது அவன் தனியா இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் கல்லெறியும் போது அவன் பார்க்கிறான், வானம் திறந்திருக்கிறது, பிதாவானவர் எழும்பி என்ன பண்றாரு, குமாரன் அவர் எழும்பி நிற்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக நம்ம யுத்தம் பண்ணும்போது நம்ம ஒதுக்கப்படுகிறோம், வெறுக்கப்படுகிறோம், நம்ம கைவிடப்படுகிறோம்,
நம்ம கூட இருக்கிறவங்களாம் உதவி செய்யாம ஆறுதல் செய்யாம விட்டுட்டு ஓடினாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி நம்ம கூட இருந்து மரண பரியந்தம் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்திலுள்ள எல்லா பரிசுத்தவான்கள் தேவனுக்காக யுத்தம் பண்ணுங்க எல்லாமே அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். நாம நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். மரண பரியந்தம் நிச்சயமா யாரும் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு மாறிடுவாங்க. ஆனா கர்த்தர் கூட வரலன்னா நம்ம ஒரு பரிபூர்ண முடிவு நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்பதை அறிந்து, ஆண்டவரே யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, மரண பரிந்த நீங்க எங்களுக்கு என்ன பண்ணணும், பணம் கொஞ்ச நேரம் இருக்கும், ஜனம் கொஞ்ச நேரம் இருக்கும், ஜனம் விட்டுட்டு போயிடும், பணம் விட்டுட்டு போயிடும். ஆனா கர்த்தர் கூட இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் சொல்லுகிறபடி நம்முடைய முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மோடு நிலைக்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய நாமத்திற்காக யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம். ஒரு ஏழை இருந்தானா, அவன் தன்னுடைய ஞானத்தினால ஒரு பட்டணத்தை விடுவித்தான். அதுக்கப்புறம் அந்த ஏழை யாரும் என்ன பண்ணலையா, கண்டுகொள்ளவே இல்லையா. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆண்டவருக்காக நம்ம சில நேரத்தில் தியாகம் பாடு சகிக்கும் போது கடைசியில் நம்ம கண்டுகொள்ளவர்களாக காணப்படுறோம். ஆனா கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. உபாகமம் 31:6 கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை என்ன பண்ணதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய அந்த கிருபையும் வல்லமையும் இரக்கமும் சாகர வரைக்கும் நம்ம கூட இருந்தா போதும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு நன்மையை ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் தரவல்லவரா. பார்க்கறதுக்கு அவங்க ஒரு சாதாரண குடிசையில் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு யாரும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா கர்த்தர் கூட இருந்து அவர்களை வழிநடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம். நமக்கு ஆண்டவர் வேணுமா, இல்ல உலகம் வேணுமா, இல்ல ஜனங்கள் வேணுமா, பணம் வேணுமா, புகழ் வேணுமா? சில பேருக்கு இது எல்லாம் இருக்கும், ஆனா கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அவங்க முடிவுல அவங்க எங்க போறோம்னு தெரியாது. ஒரு சந்தோஷமா ஆண்டவர் அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அவங்களுடைய மரணத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் வரும். எதிர்காலத்துல அவங்களுக்கு ஏன்னா ஆதியில இருந்து அன்பை அவங்க விட்டதுனால, முன்காலத்துல தேவனுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தது அவங்க, அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாற்றி கொண்டதுனால கடைசியில் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், சொத்து சுகம் பேரு புகழ் எல்லாம் இருக்கும். ஆனா கர்த்தர் கூட இருப்பாரான்றது அவங்களுக்கே தெரியாது. ஒரு பயமும் கலக்கமும் கடைசி நாட்கள் வரும். ஆனா இங்க சொல்றாரு, ஆண்டவருடைய நாமமை நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவளுக்கு பயப்படாம திகைக்க வேண்டாம், கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூட இருக்கிற கர்த்தர் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். 7ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது காரியங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 16 verse 10. அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நமக்கு தெரியும், தாவீது அப்சலோமுக்கு பயந்து நடந்து போறாரு. அங்க ஒரு பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் வசனத்தில், அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கு உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். தாவீது வாழ்க்கையில எத்தனையோ யுத்தங்களை செய்து முடிச்சிட்டார். இது ஒரு விதமான யுத்தம். இதுல வர்றாரு, அவரே அசது தள்ளாடி வர்றாரு. அங்க பேலியாளின் மக்கள், பிசாசுடைய ஒரு மகன் சீமேயின்றவன் கர்த்தரை தூஷித்துக்கிட்டே வரான், தாவீதை தூஷிக்கிறான். தாவீது நினைச்சா கூட படசாலைகள்லாம் இருக்கிறாங்க, ஒரு நிமிஷத்துல கொண்டு போக முடியும். ஆனா தாவீது சொல்றான், என்னை தூஷிக்கும்படி கர்த்தர் அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனை அனுமதிச்சிருக்கிறார். இது ஒரு யுத்தம். அதான் சொன்ன ஆரம்பத்துல, யுத்தம் என்பது, கர்த்தருடைய யுத்தம் என்பது அவமானங்களை சகிக்கிறது, நிந்தைகளை சகிக்கிறது, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் விட்டு விடாமல் இருக்கிறது. இந்த நிலைமைகள்ல ஆண்டவர் நம்மை நடத்துவார். அப்போ தாவீது உதவியற்றவனை போல காணப்பட்டான். ஆனா பின் நாட்கள்ல, சாலமோனுடைய நாட்களை பார்க்கும்போது சீமையை கொல்லப்படுகிறான். அவன் செஞ்ச பாவம் தலைமையில வருது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவருக்காக நம்ம யுத்தம் பண்ணுகிற வேளையில இப்படிப்பட்ட நிலைமைகளை நாம் கடந்து போக வேண்டும். அந்த நேரத்துல தாவீதுக்கு முடியும், ஆனா ஆண்டவர் அதை அனுமதிக்கல. அவன் அந்த அவமானங்களின் வழியாய் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய தீர்மானம், பரிபூர்ண திட்டமா இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும்
ஆகிலும் தெய்வ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பரிசுத்தமா நின்னா நம்ம தூஷிக்கப்படுவோம். மாம்சத்தில் நம்ம எதிர்க்க முடியும், மாம்சத்தில் நம்ம போரிட முடியும், மாம்சத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும், நம்ம நியாயத்தை வெளிப்படுத்த முடியும். ஆனா வேதம் சொல்கிறது, அவர் வாயில் உண்மை இருந்தது, அவரோ சத்தமிடாத ஆட்டை போல என்ன பண்ணாராம். அந்த நேரத்தில் ஆண்டவர் தோற்று போனவர் போல காணப்பட்டாலும் அவர் தோற்று போகவில்லை, அவர் ஜெயிக்கிறவராக காணப்பட்டார். ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்றதை விட ஆண்டவர் தம்முடைய குணத்தினால தம்முடைய அர்ப்பணிப்பினால சாத்தானை சிலுவையில் அறைந்தார், சாத்தானுடைய வல்லமைகளை உரிந்தார், சாத்தானுடைய சகல காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரை நிர்வாணப்படுத்தினார்கள் சொல்லி வசனம் இருந்தாலும் இன்னொரு வசனத்து அவனை நிர்வாண கோலமாக்கி சிலுவையில என்ன பண்ணாராம், வெற்றி சிறந்தார். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காய் பாடுகள் சகிக்கிற நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போல நம்ம சாத்தானை ஜெயித்தவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய ஜனங்க என்ன பண்றாங்க, என் வாழ்க்கையில நன்மை இல்ல, வெற்றி இல்ல, அதனால சாத்தானை நான் ஜெயிக்கல, நான் தோற்று போயிட்டேன்றாங்க. உண்மை அது கிடையாது. கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா இந்த வழியில நடக்கும்போது இந்த காரியங்கள் அந்த வசனம் சொல்லுது, நாம் நம்முடைய சகோதரருக்காகவும் நம்முடைய ஜனத்துக்காகவும் தேவனுடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை நிச்சயமா பின்னாடி நம்முடைய குணங்களின் வழியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, நம்முடைய எல்லா விஷயத்துல நம்ம நேரம் எதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறோமோ அது பின் நாட்கள்ல ஒரு பெரிய அநேக ஜாதிகள் சந்ததிகள் ஆண்டவரத்துல வருகிறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். சில நேரத்துல நம்ம ஊழியம் செய்யும் போது அங்க ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாது போல தெரியும். ஆனா மரணத்துக்கு பிறகு அல்லது நம்முடைய அந்த இடத்துல இருந்து நம்ம வந்த பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை அங்க உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால யுத்தம் பண்றதுல நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவருக்காய் காட்டுற வைராக்கியம், பக்தி வைராக்கியத்துல நம்ம ஒரு நாள் குறைந்து விடாதபடி தேவனுக்காக நம்ம வாழ்வோம், வைராக்கியமா இருப்போம். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நிறைய காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து சொல்ல முடியும். தானியேலுக்கு முன்னாடி உணவில் நல்ல ஒரு மாமிச உணவு வகைகளை வைக்கிறாங்க. தாவீது வேண்டான்றார். இது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு யுத்தம். அதனால ஒரு பட்னி கிடந்து வியாதியில அப்படிலாம் சாகல. கர்த்தருக்காக எந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அது நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் அவங்க முன்னேறுகிறதுக்கு, வளர்ச்சி அடைவதற்கு, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம ஒரு என்ன பண்ணணும், அஸ்திபாரமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம யுத்தம் பண்ணி நம்ம ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பின் நாட்கள் அவங்களும் ஒரு யுத்த சன்னதரா என்ன பண்ணுவாங்க, காணப்படுவாங்க. நமக்குள்ள இருக்கிற அதே ஆவியை நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம வச்சுட்டு போறோம். அப்ப நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி ஜீவிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பின் வருகிறவர்களும் காணப்படுவார்கள். அப்ப நம்ம அவங்களுக்கு தவறான உதாரணமா இல்லாதபடி நம்ம வாழ்க்கையை முற்றிலும் தகன பலியாய் அர்ப்பணிக்கும் போது அதன் மூலமாய் பின் நாட்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் தேவ நாம மகிமைப்படுவதற்கும் அது நமக்கு காரணமா இருக்கிறது. நம் மூலமா அது ஒரு காரணமா இருக்கிறதை அறிந்து இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிற போல ஆண்டவருக்காக யுத்தம் பண்ண நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். நம்ம அதனால சில நேரத்துல கனவீனம் பண்ணப்படுகிறோம். அதனால்தான் யோவான் சொல்றாரு, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம சிறுகிறதுனால நம்ம கர்த்தரால சபிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கை முன்னேறதோ இல்லையோ கர்த்தருடைய நாமம் உயரணும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். இந்த நிலைமையில இருக்கும்போது நிச்சயமா நம்ம சிறுமைப்படுத்துவதில்லை, நம்ம குறுகி போவதில்லை. நிச்சயமா பின் நாட்கள்ல நம்முடைய பேரை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அவர் பெரிய அவமானம், சொந்த சொத்து கித்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். அங்க பார்த்தா வெட்கப்பட்டவனா அங்கிருந்து வர்றான். ஆனா ஆண்டவர் அவனை உயர்த்தல, ஆண்டவர் அவனை கைவிடல. அதுக்கப்புறம் அவனை கர்த்தர் உயர்த்துகிறார், அவனுடைய சந்ததியை உயர்த்துகிறார், அவனுடைய சந்ததியை உயர்த்துகிறார். இது வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த சந்ததி கைவிடப்படவே இல்லை. கர்த்தர் அப்படியாய் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறது போல இன்னைக்கு ஆண்டவருக்காய் நம்ம அனுபவிக்கிற இழப்பு, நஷ்டம், வேதனை, கைவிடப்பட்ட நிலைமை பிற்காலத்தில் அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமா இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிசியன்ஸ் சாப்டர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய யுத்தம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்துல கத்தினால அதனுடைய ஆயுதங்களால யுத்தம் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆவிக்குரிய யுத்தம் என்பது 12ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு என்ன பண்ணுகிறது, போராட்டம் உண்டு. லோகாதிபதிகளோடு போராட்டம் உண்டு. சத்ருவோடு போராடுறோம். அவன் ஜனங்க மூலமா நமக்கு ஒரு கிரியை செய்யலாம். இது எப்படி நம்ம மேற்கொள்றதுன்னா, நம்ம விட்டு கொடுத்து அர்ப்பணித்து கர்த்தர் நலமானதை செய்யிட்டு நம்ம விட்டு கொடுக்கும் போது இப்போதைக்கு நம்ம ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரி நம்ம கைவிடப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கைவிடப்படல, நம்ம மூலமாய் ஒரு ஆவிக்குரிய சந்ததி நம்மளமோ அதே மாதிரி ஒரு சந்ததியை நம்ம கட்டி எழுப்புறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 18ஆம் வசனத்துல, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு வசனத்தை நான் கோட் பண்ண விரும்புறேன். எபேசியர் 6:14, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் என்ன பண்ணுங்க, கட்டி கொள்ளுங்கள். உண்மையை பேசுறது ஒரு பெரிய யுத்தம் பண்ணும்போது இந்த காரியங்கள்லாம் நம்ம கூட இருந்து யதார்த்தமாய் நடந்து நீதியை பேசி மனதார சத்தியத்தை பேசுறோம் தானேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்படி எல்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம உயர்த்தப்பட மாட்டோம், புகழப்பட மாட்டோம், வெறுக்கப்படுவோம். ஆனா அதுல தேவன் மகிமைப்படுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நமக்கு பின்பதாக சத்தியத்தை பேசுகிற ஒரு ஜனத்தை பெற்றெடுக்கிறோம். சத்தியமுள்ள ஒரு ஜாதிக்கு நம்ம ஒரு தகப்பனா மாறுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாம அதனால யுத்தம் பண்ணுங்கள் சொல்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா சாட்சியா வாழ்கிறது ஒரு பெரிய யுத்தமா இருக்கிறது. இதுல நம்ம தோற்று போறது போல காணப்படலாம், ஆனா தோற்று போகவில்லை. அதற்கு பிறகு கர்த்தருக்கு பயந்த பரிசுத்த ஒரு சந்ததிய நம்ம நாட்கள்ல அல்லது நமக்கு பிந்தி ஆண்டவர் நம்ம மூலமா எழும்ப பண்ணுவார் என்பதுல மறந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. 1 நாளாகவும் 19:13 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சகோதரருக்காக தேவனுடைய பட்டணங்களுக்காக நம்ம யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆண்டவரே இங்க நம்ம வாசிக்கிறோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட யுத்தங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரம், அர்ப்பணிப்பது ஒரு யுத்தம், தேவனுக்காக வாழ்வது ஒரு யுத்தம், ஆண்டவரே பாடுகளை சகிப்பது ஒரு யுத்தம், ஆண்டவரே பரிசுத்தமா எங்களை காத்துக்கொள்வதும் சாட்சியை காத்துக்கொள்வது ஒரு யுத்தமா இருக்கிறதையா. இப்படி நாங்கள் செய்யும் போது எங்களுடைய சகோதரர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் ரட்சித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, தேவனுக்காக நாங்கள் இப்படி வைராக்கியம் பாராட்ட, மாம்சத்தினால் உண்டாகிற வைராக்கியம் அல்ல, இது ஆவினால் உண்டாகிற இப்படிப்பட்ட வழிகளில் நாங்கள் நடந்து எங்களுக்கு பின்பதாக ஒரு பரிசுத்தமான நீதி உள்ள ஒரு ஜாதியை நாங்கள் பெற்றெடுக்க, வழிநடத்த, ஆண்டவரத்துல சேர்க்க, ஆண்டவரே நாங்கள் யுத்த காலத்துல இறங்கி இப்படிப்பட்ட ஆண்டு காரியங்களை எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தருக்காய் ஒரு நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்யுங்க. ஆண்டவருடைய நாம தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இதனால் அநேகர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறாமல் போனாலும், அதில் எதிர்பார்த்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வராமல் போனாலும், ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆண்டவரே, தேவனுடைய இரக்கத்தோடு அவர் இந்த உலகத்தோடு கடந்து சென்றார்கள் ஐயா. நாங்கள் இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே அத்திமரம் துளிர் விடாமல் போனால், திராட்சை செடி பலன் கூடாமல் போனால், நான் கர்த்தருக்குள் ஆண்டவரே மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆண்டவரே பக்தன் சொல்லுகிற விதமாக, நன்மைக்காக அல்லப்பா, ஆண்டவர் எங்களை அழைத்த அழைப்பிற்காகவும், ஆண்டவர் கொடுக்க போற பரலோக ராஜ்ய ஆசீர்வாதத்துக்காகவும், ஆண்டவரே கர்த்தருக்காக தீமைகளை சகிக்கவும், ஆண்டவரே பாடுகளை சகிக்கவும் நாங்கள் ஆண்டவரை பின்வாங்காதபடி தொடர்ந்து முன்னேற்றத்தின் பாதையில் ஆண்டவருக்காக சகலவற்றையும் ஏற்று அதன் மூலமாய் எங்களுடைய சாட்சியை விளங்க பண்ண ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர். இன்னைக்கு நாங்க ஆண்டவருக்காய் பாடுகளை சகிக்கும் போது அதுல கர்த்தர் மகிமைப்படுகிறீர். அது மாத்திரமல்ல, பின் காலத்தில் எங்களுடைய சந்ததி அதை பின்பற்றும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வழியில எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.